பார்க்க போற கதையின் தலைப்பு நன்றி மறந்த முதலை. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ஒரு எருமை ஆற்றங்கரைக்கு தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு இருந்துச்சாம். ஆற்றங்கரைக்கு போயிட்டோன்னு அந்த எருமைக்கு ஒரு குரல் கேட்டுதான். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற குரல் கேட்டுதான். யாருடைய குரலா இருக்கும்னு நல்லா கிட்ட போய் பார்க்கும் போது பார்த்தா ஒரு முதலை காப்பாத்து காப்பாத்துங்கன்னு கத்தி கொண்டிருந்ததாம். என்ன ஆச்சு அந்த முதலைக்குன்னு பார்க்கும்போது ஒரு மரம் அந்த முதலை மேல சாய்ந்துருச்சான். அந்த மர கிளைய எடுத்து போட அந்த முதலைக்குனால முடியல. முதலை வழி தாங்காம காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னிச்சான். அப்ப இந்த எருமை கேட்டுச்சான், உனக்கு என்ன ஆச்சு முதலை? உன்னோட வாழை பயன்படுத்தி நீ அந்த மரத்தை தள்ளி போடலால அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த முதலை சொன்னிச்சான், இல்ல இந்த மரக்கிளை அது ரொம்ப பாரமா இருக்குது, என் வாழால அதை என்னால தள்ள முடியல, எனக்கு உதவி செய்ய எருமைன்னு சொன்னிச்சான். அப்ப இந்த எருமையும் என்ன பண்ணிச்சான், சரி ரொம்ப பாவமா இருக்கு இந்த முதலைய பார்க்க, நம்ம உதவுவோம் அப்படின்னு சொல்லி எருமையும் கிட்ட போய் அந்த மரக்கிளைய கஷ்டப்பட்டு தூக்கி தள்ளி தூரமா போட்டுதான். மரக்கிளைய தூக்கி போட்ட அடுத்த நிமிஷம் முதலை விருடு பாஞ்சி எருமையோட காலை பிடிச்சிருச்சான். எருமை வலி தாங்காம கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ முதலை, என்ன நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன், நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதலை சொன்னிச்சான், நீ எனக்கு உதவி செய்ய வந்த, ஆனா இன்னைக்கு நீதான் என்னோட உணவு. நான் உணவை தேடிதான் இந்த மர கிளைகிட்ட என் மேல விழுந்து மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நீதான் என்னோட உணவு, நான் உன்னை சாப்பிட போறேன்னு முதலை சொன்னிச்சான். அப்ப எருமை சொன்னிச்சான், ஐயோ முதலை, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா, நான் தானே உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு முதல்ல சொன்னிச்சான், அப்படின்னு ஒண்ணு இருக்குதா என்ன, நீ என்னை காப்பாத்தினால நான் உன்னை சாப்பிடாம விட முடியுமா அப்படின்னு முதல்ல சொன்னிச்சான். அதுக்கு எருமை சொன்னிச்சான், இல்ல முதல்ல, நம்ம ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா நம்ம திரும்பி அவங்களுக்கு தீங்கு செய்ய கூடாது. நம்மனால அவங்களுக்கு மறுபடியும் நல்லது செய்ய முடியலனாலும் தீங்கு மட்டும் செய்யக்கூடாது அவங்களுக்கு. நான் உனக்கு நல்லது செஞ்சேன், இப்ப நீ எனக்கு தீங்கு நினைக்கிறியே அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த முதல்ல சொன்னிச்சான், யார் சொன்னது அந்த மாதிரி? யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம நியாயம் கேட்போம். யாராச்சும் ஆமா நீ தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஓரமா ஒரு முயல் போய்கிட்டு இருந்ததாம். அந்த முயல் பாஞ்சு பாஞ்சு போயிட்டு இருந்ததாம். அப்போ இந்த எருமை அந்த முயலை கூப்பிட்டுச்சான், முயலே முயலே கொஞ்ச நேரம் நில்லு, நாங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு. அப்ப முயல் சொன்னிச்சான், என்ன விஷயம் கேளுங்கன்னு சொன்னிச்சான். அப்ப உடனே இந்த முதலை கேட்டுச்சான், இல்ல நான் இந்த கஷ்டத்துல இருந்தேன், அப்போ இந்த எருமை என்னை காப்பாத்துனுச்சு, இப்ப எனக்கு பசிக்குது, நான் இந்த எருமையை சாப்பிடலான்னு இருக்கேன், இது தப்பா அப்படின்னு கேட்டுதான். உடனே அந்த முயல் சொன்னிச்சான், இதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு பசிக்குது நீ சாப்பிடுற, அதுக்கு தெம்பு இருந்தா அது தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் போயிருச்சான். உடனே முதல்ல சொன்னிச்சான், பாத்தியா நான் பண்றது தப்பு இல்ல, இப்ப நான் ஒண்ணு சாப்பிட போறேன்னு. உடனே எருமை சொன்னிச்சான், இல்ல இல்ல முதல்ல, அந்த முயல் போற அவசரத்துல ஏதோ சொல்லிட்டு போயிடுச்சு, நம்ம வேற ஒரு ஆள்கிட்ட நியாயம் கேட்போம் அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் அந்த ஓரமா ஒரு மான் குட்டி வந்துட்டு இருந்துச்சான். அந்த மான் குட்டி தண்ணி குடிக்கலான்னு அந்த கரையோரத்துக்கு வந்துச்சான். அந்த மான் குட்டி கிட்ட இந்த எருமை கேட்டுச்சான், மான் குட்டியே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ நியாயமா பதில் சொல்லணும்னு சொன்னிச்சான். உடனே இந்த மான் கேளுங்கள் நான் பதில் சொல்றேன்னு சொன்னிச்சான். அப்ப இந்த எருமை கேட்டுச்சான், இல்ல மான் குட்டியே, இந்த முதலை ஒரு கஷ்டத்துல இருந்துச்சு, நான் உதவி பண்ணேன், இப்போ அந்த முதலை என்னையே சாப்பிடுறேன்னு சொல்லுது, இது நியாயமான். அப்ப மான் குட்டி கேட்டுச்சான், எனக்கு புரியல நீங்க சொல்றது, முதல்ல என்ன கஷ்டத்துல இருந்துச்சு அப்படின்னு மான் குட்டி கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதல்ல சொன்னிச்சான், அந்த மரக்கிளையில அது
என் மேல விழுந்துருச்சு, என்னால நகரவே முடியல. எருமைதான் வந்து அந்த மரக்கிளையை எடுத்து தூர போட்டு என்னை காப்பாத்துனுச்சு. இப்ப எனக்கு பசிக்குது, அதனால நான் இந்த எருமையை சாப்பிட போறேன்னு. அப்ப மான்குட்டி சொன்னிச்சான், எனக்கு நீங்க சொல்றது அவ்வளவா புரியல, ஒரு வாட்டி என்ன நடந்ததுன்னு நீங்க செஞ்சு காமிக்கிறீங்களா அப்படின்னு மான்குட்டி சொன்னிச்சான். உடனே இந்த முதல்ல கேட்டுச்சான், எப்படி செஞ்சு காமிக்கிறது? அந்த மரக்கிளை எப்படி உன் மேல இருந்ததுன்னு நான் பார்த்தாதான் என்னால ஒரு முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ உடனே அந்த எருமை கிட்ட சொன்னிச்சான், மான் சொன்னிச்சான், எருமை மறுபடியும் அந்த மரக்கிளைய தூக்கி முதல்ல மேல வெயி, நான் பார்க்கணும் எப்படி இருந்துச்சு, முதல்ல எப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சுன்னு நான் பார்க்கணும்னு சொன்னிச்சான். அப்ப உடனே எருமையும், இல்லையே இந்த மரக்கிளையை எடுத்து மேல போட்டா, முதல்ல மேல போட்டா முதலனால தப்பிக்க முடியாது, கஷ்டமாயிருமேன்னு. அப்ப இந்த மான் சொன்னிச்சான், ஏன் எருமை, உனக்கு அந்த முதலையோட உயிர் மேல அவ்வளவு அக்கறையா? முதல்ல உன் உயிர் மேல அக்கறை படலையே, இப்போ நீ அந்த மரக்கிளையை எடுத்து போட போறியா இல்லையா? நான் பார்த்தாதான் ஒரு முடிவு சொல்ல முடியும் இதுக்குன்னு சொன்னிச்சான். உடனே அந்த எருமையும், ஆமால, இந்த முதல்ல நம்மளுக்கு பாவம் பார்க்கவே இல்லை, நம்ம எதுக்கு இந்த முதலைக்கு பாவம் பார்க்கணும்னு சொல்லி அந்த மரக்கிளைய மறுபடியும் எடுத்து அந்த முதல்ல மேல போட்டுச்சான். முதல்ல மறுபடியும் வழி தாங்காம காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துச்சான். உடனே அந்த எருமை சொன்னிச்சான், தோ இதே மாதிரிதான் முதல்ல கத்திக்கிட்டு இருந்துச்சு, நான் வந்து காப்பாத்தின கையோட என் காலை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப உடனே இந்த முதல்ல சொன்னிச்சான், இப்ப என்னை காப்பாத்து எருமை அப்படின்னு சொன்னிச்சான். நீ எப்படி முதல்ல என்னை காப்பாத்தினியோ அதே மாதிரி இப்ப காப்பாத்து அப்படின்னு சொன்னிச்சான். உடனே எருமையும் முதலைய காப்பாத்த போனுச்சான். அதுக்கு இந்த மான்குட்டி சொன்னிச்சான், நில்லு எருமை, நீ வந்து அந்த முதலையை இப்ப காப்பாத்த போறது இல்லைன்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த எருமை ஏன் நான் காப்பாத்த போறது இல்லைன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த மான்குட்டி சொன்னிச்சான், நீ இப்ப இந்த முதலையை காப்பாத்தினா அது மறுபடியும் உன் காலை பிடிச்சிக்கிட்டு உன்னை சாப்பிடணும்னு சொல்லும், எப்படி வசதி அப்படின்னு கேட்டுதான். உடனே இந்த எருமை, ஆமால, வேண்டாம் வேண்டாம், நான் இந்த முதலையை காப்பாத்த போறது இல்லைன்னு. அப்ப முதல்ல சொல்லிச்சான், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என்னை இப்படியே விட்டுட்டு போவாதீங்க. அதுக்கு இந்த மான்குட்டி சொன்னிச்சான், முதலையே ஒருத்தவங்க உனக்கு உதவி பண்ணாங்கன்னா, நல்லது பண்ணாங்கன்னா, நீ திரும்ப அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கணுமே தவிர அவங்களுக்கே நீ தீங்கு நினைக்க கூடாது. அவங்க செஞ்ச நன்றியை நீ என்னைக்குமே மறக்க கூடாது. ஒருத்தவங்க உனக்கு செஞ்ச நன்றிக்கு நீ மறந்தனாலதான் உனக்கு இந்த தண்டனை, இப்போ இதை நீ அனுபவிக்கணும், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எருமையும் மான்குட்டியும் அங்க இருந்து போயிட்டாங்க. ஓகே குட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா திரும்பி நம்ம அவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கணும். நம்மனால அவங்களுக்கு உதவ முடியலனாலும் கூட எந்த கெடுதலும் நினைக்க கூடாது.